அஞ்சாதே இஸ் ஒன் மிராக்குலஸ் ப்ராடக்ட் என்டையராக. ஒரு பாட்டிலேருந்து நீங்கள் காப்பி அடித்தா கூட அந்த டியூன் உங்களுக்கு ஸ்டக் ஆகிடும், அதுலேருந்து வேற ஒரு டியூன் கேட்கும். ஸோ அதுலேருந்து லிஃப்ட் ஆஃப் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறது. கத்தாழ கண்ணால் 2018 எல்லா டிவி சேனல்லையும் சரி, எங்கே பக்கம் திரும்பினாலும் அந்த பாட்டு ஒன் ஆஃப் த ஹிட் ஆஃப் த சாங்னே சொல்லலாம். அந்த ஒன் ஆஃப் த அதுதான் ஹிட் ஆஃப் த சாங் அந்த டைம். அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பார்க்கும்போது எப்படி இருந்தது? அந்த ஒரு பக்கம் இப்படி ஆல்வேஸ் எனி திங் தட் பூஸ்ட் யுவர் ட்ரீம் ஆர் எனி திங்ல இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் தானே. அண்ட் இஃப் யூ இன்ஃப்ளேட் இட் டூ மச், நீங்கள் அதையே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தென் வாட் ஹேப்பன்ஸ், அது வராத போது ஷேட்டர் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் வருதோ நீங்களே கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி மெலோடான் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்படி தான் நாங்களும் பார்த்தோம். ஒரு பக்கம் ஹாப்பி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த ஹாப்பி அதிகமாக ஆக பயங்களும் அதிகமாகிடும். அதனால் அந்த பயம் இருக்கக்கூடாதுன்றதுனால ஓகே நல்லா இருக்கா, வெரி குட், கை தட்டிட்டு அடுத்த ஜோலிக்கு போகலான்ற மாதிரி அடுத்த வேலைக்கு போயிடுவோம். இந்த ரெண்டாவது படம் சுந்தர் சி பாபுன்னு கொஞ்சம் பெருசாக தெரிய ஆரம்பிக்கிறாருல. ஆமாம், வாழை மீன் விலங்கு மீன் தெரிஞ்சது ஒரு 2 வருஷம் கழிச்சு அகைன் அதே டீம் இவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுக்குறாங்க. அங்கே இது வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஒரு பூமை கிரியேட் பண்ணிருக்காங்க. எவ்ரி ஒன், ஈவன் ஃப்ரம் காமன் மேன் டு கலைஞர் ஐயா, அவருக்கு அது பிடிச்சிருக்குன்றது ராமநாராயண் சார் மூலியமா வாலிக்கு ஃபோன் பண்ண வச்சு எனக்கு சொல்கிறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பட் ஹி இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஹி இஸ் ஸோ நைஸ் பர்சன். மற்றபடி வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் சைட், பட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியணும் அப்படின்றாங்கல்ல, அது வந்து இட் வாஸ் மோட்டிவேட்டிங் லைக் எனி திங் எல்ஸ். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவருக்கு அது தனியாக பிடிச்சிருக்குன்னு ஒரு மனுஷங்கிட்ட சொல்லி அதை ரீச் பண்ண வச்சு அவங்களுக்கு கலைஞர் டிவியில் அவார்டு கொடுங்க அப்படின்றார். இட் வாஸ் a chosen award. He said you have to give him, he has done good job, you must appreciate it என்றார். So these were all the things we learned from the higher ups. அது ஒரு நல்லது அப்படின்னா சொல்லணும். அதுலேயே மனசுக்குள்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், அது ஆக்சுவலாக அது மனசுக்குள் வீடியோ கூட பண்ணாங்க நரேன் அண்ட் விஜயலட்சுமி. நான் வீடியோ பார்த்துருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிறைய பெண்களுக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாட்டாக ஒரு பாட்டாகவும் இருந்தது. ஆமாம், அஞ்சாவதுல கூட ஒரு நல்ல மெலடிஸ்லாம் இருக்கும். தீம் மியூசிக்காக தான் எடுத்தோம். வீணை அடி நீ எனக்குன்னு ஒரு சின்ன 2 minute பிட் சாங் இருக்கும். வீணையடி நீ எனக்கு இந்த மனசுக்குள்ளுடைய அந்த டெம்ப்ளேட்டோட ஃபீல்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் இங்கே கொண்டு வந்து இப்படியும் வச்சு ஓகே அந்த பொண்ணு இதாகும்போது வச்சுருந்தோம். அந்த வீணடி இனியதற்கு கூட அது பாரதியார் லைன் நினைக்கிறேன் எனக்கு. ஒரு 2 லைன் மட்டும் எடுத்துட்டு தீமாக பண்ணோம். ஸோ அது ஒரு மிக்ஸ் மேட்சாக போகும் ரெண்டோட சப்ஜெக்ட்ஸ்லையுமே. இந்த பாட்டு இவ்வளோ பெரிய நான் ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து வாழை மீன் விலங்கு மீன் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இந்த படத்துக்கு யாரெல்லாம் உங்களுக்கு? இதில் ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து சார் பாண்டியராஜன் சார் தான். என் ஹீரோ நடித்த போது கூட இந்த அளவுக்கு ஒரு ஹிட் சாங் எனக்கு கிடைக்கல. அவர் டோட்டலாகவே ஒரு வில்லன்னா கூட வில்லன்ற மாதிரி லுக்கு கூட இருக்காது. ஆமா, மீச கீசெல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு, தாடிலாம் இருக்கும். பட் அதுல டான்ஸும் கிடையாது இந்த பாட்டுல. நம்ம டான்ஸும் ஆடல. அப்படி இருந்து அவரோட கெரியர்ல இது ஒரு பெரிய ஹிட்ஸ் ஆகுதுன்னு சந்தோஷம் சார். நாங்க சார் நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் அது ஒரு அமைப்பு அந்த மாதிரின்றது. அவரு ஃபோன், அப்புறம் நாசர் சார் ஃபோன், இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து அந்த சாங் மட்டும் இல்லை, படமே ஒரு படமே சம் மிராக்குலஸான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எவ்ரிதிங். ஜஸ்ட் யூ கான் இன்னை வரைக்கும் திருப்பி அப்படி அமையுமான்னா அது அமைப்பு, கடவுளோட அமைப்பு. அது அந்த படத்துலையுமே நிறைய எமோஷனல் காட்சிகள் இருந்தது. அதுக்குமே நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் போன படத்தில் சொன்ன மாதிரி அந்த வயலின் ஸ்கோரை வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுங்க. அந்த சின்ன பையனுடைய அப்பாவை சுடும்போதும் சரி, கிளைமேக்ஸில் அவன் அந்த ரிங்கை பார்த்துட்டு கழுத்தில் அந்த ரிங்கை பார்த்துட்டு அந்த டைமில் ஒரு ஃபீல் பண்ணுறதாவும் சரி, அந்த ஃபஸ்ட்டு பிரசன்னா வந்து அந்த குளிக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணை போய் பார்க்க போவான்ல, அப்போது அந்த இடத்துலையுமே ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், எமோஷனலாக ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. அந்த அதுக்கு என்ன மாதிரி இன்புட்லாம் கொடுத்துருந்தாரு நீங்கள்? மெயினாக வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலான ஒரு பேக்கிங் இந்த படத்துக்கு அதிகமாக சப்போர்ட் கிடைக்க முடிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், கம்மிங் நியூ கமர், பட்ஜெட்ஸ் ஆர் லோ, உங்களுக்கு எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் டைமுக்கு வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு வடை எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஆல்ரெடி இதுக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆயிருக்கு, ஆல்ரெடி இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. ரெண்டாவது படத்துக்கு முன்னாடியே ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே இட் வாஸ் கேதரிங் மொமெண்டம். அதனால் ஓரளவுக்கு ஸ்கோரில் நினச்சது வந்து அப்போ இருக்கிற நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் வச்சு, இட் கேன் பி மியூசிக்கல் ரிசோர்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ்,
நமக்கு இருக்கிற புத்திக்கு நமக்கு இருக்கிற என்னவோ அதை வச்சு பண்ண முடிஞ்சுது. ஸோ வி ஆல் என்ஜாய்டு த அவுட்புட் ஆஃப் இட் 10 times more than what we enjoyed. So that showed in the movie and that worked also. First எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் வந்து தேவி வந்தான். தேவி ஸ்ரீ பிரசாத் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கேட்டை தட்டி எங்களை எழுப்பி டி நகர் வீட்டில் கேட்டை தட்டி எழுப்பி ஹீ நோஸ் ஐ ஸ்லீப் early. ஐ ஆம் நாட் நைட் பேர்ட். பட் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் நம்ம போய் எழுப்புனா இவன் எழுந்துப்பான்னு சொல்லி எங்கள் அம்மா எழுப்பி அவனை எழுப்ப சொல்லி கட்டி பிடிச்சி பயங்கரமாக he got excited. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பார்த்ததே இல்லை. அந்த டைம் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்ததே இல்லை. இல்லை எனக்குமே அந்த படம் பார்க்கும்போதுமே லாஸ்ட் ரீல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைலாகே கிடையாது, டைலாக்ஸே இல்லை. அதான் அந்த சுகர் கேன் ஃபீல்டில் போவாங்க, கார் எங்கேயோ இருக்கும், அது எப்போ வரும்னே தெரியாது. நானும் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சொல்லுவேன், சார் எப்போ சார் கிட்ட வருவான் சொல்லுங்க சார், வாசிக்கிட்டே இருக்கும். ஹோல் திங் எல்லாமே வந்து வயலினோடே போகணும் சார் அந்த இடம் ஃபுல்லாகவே. அண்ட் அந்த கேர்ள்ஸை அந்த சுகர் கேன் ஃபீல்டில் கடத்தும் போது ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் புதுசு. அப்போ ஒன்று பில்டப் நான் சொன்னேன், பில்டப் எவ்வளோ நேரம் பண்ண முடியுது, அதனால எனக்கே பில்டப் ஆக மாட்டேது. ஸோ வென் யூ லீவ் அ ரெஸ்ட்டில் த மைண்ட் பிகம்ஸ் ரெஸ்ட்லெஸ். ஆடியன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் பில்டிங் டென்ஷன். இது வந்து ஹிச்காக்கோட தியரி. ஹிச்காக்கோட படங்கள் எல்லாமே இட்ஸ் சஸ்பென்ஸ் ஓரியன்டட், crime or anything, but he leaves that anxiety in the audience. அங்கே சைலண்ட்டாகவே வைப்பார். அவனா யோசிச்சுக்கிட்டோம் பின்னாடி டோருக்கு பின்னாடி என்ன நடக்குது, அவனா யோசிச்சுக்கிட்டோம், ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலாக, சும்மா ஸ்டாட்டிக் ஃப்ரேம் டோரில் வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவன் ஒரு இமேஜ் அந்த இங்கே கொண்டு வந்தோம், வாசிட்டாரு ஸ்டாப் பண்ணிட்டு, அப்போ அவன் தேடுவான் இந்த பொண்ணு இப்படி வருமா அப்படி வருமான்ட்டு. நிறைய பாஸ் கொடுப்பீங்க, சைலன்ஸ் கொடுத்து சைலண்ட். ஸோ திஸ் வாஸ் ஹவு வி டிசைன்ட் இட். ஸோ சைலன்ஸ்ன்றது எங்கள் நம்ம சாஸ்திரத்தில் எப்படின்னா, you didn't hear it, but that doesn't mean nothing is there. இல்லையா? இப்போ டார்க்னஸ் இஸ் வாட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், பட் there is no such thing as darkness. இந்த ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணி டோரை முட்டினா டார்க்னஸ், அப்போனா இது இல்லையா இருக்குது. ஸோ அதே மாதிரி மியூசிக்கில் வி அப்ளைடு சைலன்ஸ் கொடுத்தேன், பட் மைண்டில் ஓடுது இல்லை உனக்கு குயின்னு ஓடுது, அந்த சஸ்பென்ஸ் வருது அப்படின்றத தியரி வி அண்ட் இட் ஒர்க்ட் அவுட். நல்லாவே ஒரு ஐ டோன்ட் பிலீவ் இன் ஓவர் டூயிங் மியூசிக். ஹாரர் படமாக இருந்தால் கூட சைலன்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் யூ டெரிஃபைங். சடன் பேங்க் கொடுத்தீங்கன்னா டெரிஃபைங்காக இருக்கும். சும்மா லீடு கொடுத்துட்டே இருந்தேன், பேய் வரப்போகுது புலி வரப்போகுதுன்னு லீடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு பயம் வராது. அந்த படம் ஒரு 3 மணி நேரம் 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ பெரிய டியூரேஷனில் இருக்கும்போது உங்களுடைய இது ஃபுல்லாக இவ்வளோ பெரிய படமாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் அவர் ஜாப் இஸ் டு play to whatever this there. இல்லை I am here not here to complain or judge about the duration. It's director's story. Okay. So the argument was between producer and director. அவர் 10 நிமிஷம் குறைக்கணும், 3 தாண்டக்கூடாதுன்னு ஜபக் சார் இஸ் ஃபைட்டிங். நம்ம ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது, இது ரொம்ப லேகாக இருக்குன்னு இஸ் ஃபைட்டிங். டைரக்டர் இஸ் சேயிங் இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். ரெண்டு அடிச்சுக்கிட்டுங்க, நடுவில் தே புட் மீ, நீ சொல்லு சுந்தர் கரெக்டாக இருக்கா இல்லையா, நீ வாசிச்சல கரெக்டாக இருக்கா சார், நீ சொல்லு சுந்தர் அப்படின்றது. நான் சார் இல்லை சார் அது சார் அப்படின்ற, நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிகாஸ் ஆல் போத் ஆஃப் தெம் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். உடனே அவர் 10 மினிட்ஸ் குறைக்கணும்னா பாட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படின்றாரு. அப்புறம் 3 பாட்டு எடுத்துட்டா 12 நிமிஷம் குறைஞ்சிடும். உனக்கு பெஸ்ட்டு பாட்டு எப்படி இருந்தாலும் டிவியில் பார்ப்பான், இல்லை நீங்கள் தனியாக கூட ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ஏன் சீனை வெட்ட முடியாது அப்படின்ட்டு. மொத்தத்தில் நீங்கள் போங்கப்பா, நான் போய் தூங்கிட்டு யூ டிசைட் அப்படின்ட்டு. பட் ஹீ நெவர் ட்ரிம்ட் ஈவன் அ மினிட், கிவ் அப் கொடுக்கும். அண்ட் இட் ஒர்க்ட் பிகாஸ் த பாயிண்ட் இஸ் லகான் வாஸ் பிக்கர் அண்ட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் பிக். தமிழ்லேயே நிறைய படம் நிறைய இருக்குது. ஸோ லென்த் இஸ் அ மேட்டர் வென் யூ ஆர் நாட் கனெக்டட் வித் த ஃபிலிம். 2 hour ஃபிலிம் ஐ ஹவ் சீன் சம் ஃபிலிம்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 2 hours, பட் உட்கார முடியல. அதுவே 3 மணி கனெக்ட் ஆகல. இல்லை 3 மணி நேரத்துக்கு மேலே போகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், இன்டர்வியூ கனெக்ட் ஆகலன்னு வைங்களேன், சும்மா வளன்னு பேசுகிறாங்க அப்படின்வாங்க. பட் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா there's some information. எவ்வளோ நேரம் போனாலும் போகிறதே தெரியாது. Information, so it is nice. So this is how time and space we started relating. Again, when I come to another subject, I say this is how you relate. Treadmill ni 60 minutes ஓடுற, 60 minutes ஓடுறாங்க, 95% people wear a headphone because that music or whatever you're listening to washes away the strain of the time. ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு வைங்களேன், the journey becomes very long. நம்ம போட்டு எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், லாங்காக இருக்கும். இப்போ இந்த பாட்டு இருக்குது, 20 years ஆயிடுச்சு, பட் the freshness is there because you connected. But in the same year, there were hundreds of songs there.
which we don't even remember. இப்போ அதை ப்ளே பண்ணோம்னா பழைய பாட்டு ஏன் போடுறீங்க அப்படின்வாங்க. பட் கத்தால கண்ணால போட்டால் எப்போ வேணா கனெக்ஷன். இப்போ ரோஜா பாட்டு இருக்கு சார், இன்னைக்கு இது ஃப்ரெஷ் புது வெள்ளை மழைன்னு வந்து எது இருந்தாலும் இட் ஜஸ்ட் டேக் எனி ஃப்ளூட் வாசிச்சாலே ஃப்ரெஷ் ஆகுது நமக்கு. ஸோ தட் இஸ் ஹவு தி சவுண்ட் இஸ் கனெக்டிங் த எமோஷன், பிகாஸ் இன்சைட் யூ டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட். அந்த பாட்டு அதே மஞ்சள் கலர் சாரி அகைன், அந்த வாழை மீன் விலங்க மீனும் மஞ்சள், இதுலேயும் மஞ்சள். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்து இந்த பாட்டு இப்படி விஷுவலாக பார்க்கும்போது? கலர் மேலே எனக்கு மைண்டு போல, பட் இந்த விஷுவல்ஸ் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதை விட இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் ஸ்னிக்தா வாஸ் ஆல்சோ ஈவன் மோர் அட்ராக்டிவ், பிகாஸ் வி சீன் ஸ்னிக்தா வித்தவுட் தி சாரி காஸ்டியூம் ஆர் வித்தவுட் த மூவி. இல்லை, ஒரு காஸ்டியூம் ஒருத்தங்களை எப்படி மாற்ற முடியுமா அப்படின்றது, அது ஸ்டெப்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த சைடில் ஆடுற ஜென்ஸோடைய டிஃப்ரெண்டான ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு அந்த டைம் நல்ல ஒரு இதாக இருந்தது. வீட்டிலலாம் எப்படி கண்ணதாசன் ஸ்டெப் எனக்கு நல்லா ஞாபகம். இவர் போட்டு காமிப்பார், அந்த கையை இப்படி வச்சு. இவரோட ஸ்டெப் அது நிறைய that's what I'm saying, யூனிக்கா இருந்துச்சு எல்லாமே. Everything ideas are visual based. We can't say he knows, but he can see it. So அந்த ஸ்டெப் அவர் போட்டது, maybe he was seeing it somewhere எங்க ட்ரீம்ல மாதிரி. இப்போ நம்ம கனவுல காணிட்டோம் சார், அது விஷுவலா அதுக்கு பேர் வந்து ப்ரிமோனேஷன் அப்படின்வாங்க. ப்ரிமோனேஷன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவிஸ் எடுக்கிறது. இப்போ இந்த டெத் மேல கூட ஒரு 5 சீரிஸ் வந்தது இங்கிலீஷ்ல. நீங்க சாக போறீங்கன்னு சொல்லுவான் பாருங்க, அதை எப்படி தடுப்பான், அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ அந்த மாதிரி ப்ரிமோனேஷன்ஸ் அது. ஸோ எதர் யூ கேன் சேவ் ஆர் யூ கேனாட் சேவ், பட் யூ ஹவ் சீன் இட், யூ கான்ட் சே இட்ஸ் அ ட்ரீம். அந்த மாதிரி இந்த ஸ்டெப்லாம் அவருக்கு மேபி ஸ்டோரி ஆல்சோ அந்த மாதிரி வருதான்னு நமக்கு தெரியல. அந்த ஸோ விஷுவல் ஓரியன்ட் நாங்கள் எங்களுக்கு எப்படி சவுண்டு கேட்கும். ஒரு பாட்டிலேருந்து நீங்கள் காப்பி அடித்தா கூட அந்த டியூன் உங்களுக்கு ஸ்டக் ஆகிடும், அதுலேருந்து வேற ஒரு டியூன் கேட்கும். ஸோ அதுலேருந்து லிஃப்ட் ஆஃப் இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணுறது. ஹோல் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அஞ்சாவது? ஏன்னா ஐ லவ் மிஷ்கினுடைய ஃபிலிமோகிராஃபியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அஞ்சாவது. ஆமாம், ஒரு டெஃபினட், அது வந்து டவுட்டே இல்லை. அது நீங்கள் நானும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தட்ஸ் வை ஐ செட் அஞ்சாதே இஸ் ஒன் மிராக்குலஸ் ப்ராடக்ட் என்டையரா. It formed on its own. Nobody ever thought it would come out so well. Maybe he thought, I don't know, but generally it came out well.